ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 3 ஸ்கெலிட்டல் சிஸ்டம் எலும்பு மண்டலம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஜுவாலஜியில் லெசன் நம்பர் 1 நியூட்ரிஷியன் இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெசன் நம்பர் 2ல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த 2 லெசனையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. இந்த 2 லெசன் பார்க்கல அப்படின்னா இந்த 2 லெசனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெசன், அதாவது லெசன் நம்பர் 3 ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புத்தகத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம டேரெக்டாக டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரே வீடியோ பதிவில் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? 2 வீடியோ பதிவாக கொண்டு போக தேவையில்லை. ஒரே வீடியோ பதிவில் இந்த கம்ப்ளீட் லெசனையும் டீட்டெயில்டாக நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது எலும்பு மண்டலம் என்பது வெறும் எலும்புகள் மட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் வெறும் போன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா போன்ஸ் மட்டும் கிடையாது. போன்ஸ் இருக்குது, அடுத்தது லிகமெண்ட் இருக்குது, அடுத்தது டெண்டன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னொன்று கார்டிலேஜ்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய ஹியூமன் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஹியூமன் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னலாம் இருக்கும், அதாவது எலும்பு மண்டலத்தில், ஒரு மனித எலும்பு மண்டலத்தில் என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் இருக்கும், லிகமெண்ட்டுகள் இருக்கும், டெண்டன்ஸ் இருக்கும், அடுத்தது கார்டிலேஜ் இருக்கும். இதில் எலும்புகள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், போன்ஸை தான் அது நார்மலாக தெரியும்ல. ஸோ எலும்புகள் என்பது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த லிகமெண்ட் அப்படின்னா என்ன, டெண்டன் அப்படின்னா என்ன, இந்த கார்டிலேஜ் அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. லிகமெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம உடம்புல போன் நம்பர் 1, அடுத்தது இன்னொரு போன் இருக்குது, போன் நம்பர் 2. ஓகே, இது ஒரு போனு, இது ஒரு போன், ரெண்டுமே தனித்தனி எலும்புகள். இந்த 2 தனித்தனி எலும்புகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய தசை இருக்குது, ஜவ்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜவ்வுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது கால் மூட்டுகள், அந்த நம்மளோட மணிக்கட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும், மூட்டுகளில் இருக்கும். எங்கெங்கெல்லாம் 2 எலும்புகள் ஒன்றா இணையுதோ அந்த இணையிற இடத்துல காணப்படக்கூடியது தான் என்ன சொல்கிறோம், லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. ஜவ்வு வீக் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, முட்டி தேஞ்சு போச்சு, ஏன்னா ஜவ்வு வீக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலும்புடைய ஒரு பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டெண்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, போனையும் கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் லிகமெண்ட். அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கின் எடுத்துப்போம், நம்மளோட கை எடுத்துப்போம், நம்ம கைக்கு கீழே போன் இருக்கும், போனுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்கும், மசில் இருக்குமா. போனையும் மசிலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு எலும்போட ஒரு பகுதி தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவுமே ஒரு வகையான ஜவ்வுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். போனையும் இன்னொரு அதாவது ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் லிகமெண்ட்டு, போனையும் மசிலையும் கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் டெண்டன்ஸு. அப்போ கார்டிலேஜ் அப்படின்னா போன் இருக்குது பார்த்தீங்களா, எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, எலும்போடைய ஒரு மென்மையான வடிவத்தை தான் நம்ம கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும். ஒரு சில இடத்துல நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய காது போன் இருக்குது பார்த்தீங்களா, காதில் இருக்கக்கூடிய போன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். காதுக்கு வெளிப்புறத்தில் ஒரு போன் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கே வளையும் தன்மை கூடிய போன் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரியான நேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கார்டிலேஜ் நேச்சரில் இருக்கும். கார்டிலேஜ் அப்படின்னா போனுடைய சாஃப்ட் ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், லிகமெண்ட் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், போனை இன்னொரு போனு கூட கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் தான் லிகமெண்ட்டுன்னு சொன்னேன். அதே போல் டெண்டன்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், போனை மசில் கூட கனெக்ட் பண்ணுற பகுதிக்கு பேர் தான் டெண்டன்ஸ். இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மசில். ஓகே, நம்மளுடைய தசை, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன். இந்த போனையும் இந்த தசையையும் கனெக்ட் பண்ணுற இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதிக்கு பேர் தான் டெண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு போன் இருக்குது. ஸோ இந்த 2 போனையும் கனெக்ட் பண்ணுற இந்த பகுதி பேர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பகுதிக்கு பேர் தான் லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போது இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேவா? முதல் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி வெயிட்டில் கிட்டத்தட்ட 20
60% வந்து ஆக்குபை பண்ணுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாடி வெயிட் வந்து நீங்கள் 60 கேஜி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 20% என்பது எவ்வளோ? 12 கேஜிங்களா? இப்போ நீங்கள் 60 கிலோ உங்களுக்கு வெயிட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 60 கிலோவில் 12 கிலோ வந்து எது ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு மண்டலம் தான் ஆக்குபை பண்ணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் 20% ஆஃப் அ பாடி வெயிட். இது வந்து முதல் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுங்க. இந்த நம்ம எலும்பு மண்டலத்தோடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நிறைய எண்ணற்ற உள் உறுப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா உறுப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட்டாக இருக்கட்டும், இல்லை லங்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட பிரெயினாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரி உடல் உறுப்புகளை உள் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் பண்ணுது. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். மூணாவது ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் செல். அதாவது பிளட் செல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரத்த செல்கள் அப்படின்னா என்னென்ன ரத்த செல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசின்னு ஒரு ரத்த செல் இருக்குது, டபிள்யூபிசின்னு ஒரு ரத்த செல் இருக்குது, பிளேட்லெட் அப்படின்ற ஒரு ரத்த செல்கள் வந்து இருக்குது. இது நம்ம உடம்புல வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த 3 வகையான ரத்த செல்களும் எந்த இடத்துல வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்போடைய மையப்பகுதியில் போன் மேரோ அப்படின்ற ஒரு பொருள் வந்து இருக்குங்க. போன் மேரோ அப்படின்னா எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப 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 போனோடைய சாஃப்ட் ஃபார்முங்க. ஒரு மாதிரி பஞ்சு போன்ற அமைப்பு வந்து நம்மளோட போனோட மையப்பகுதியில் இருக்கும். ஸோ அந்த அது வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அந்த போன் மேரோவில் தான் இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் போன்ற இரத்த செல்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்மளுடைய போன் அதாவது மிகப்பெரிய இது ஆக்சுவலாக அந்த போன் மேரோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வந்து நீண்ட எலும்புகள் வந்து இருக்கும், அதாவது மிகப்பெரிய எலும்புகள் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தொடையில் ஃபீமர் அப்படின்ற ஒரு பெரிய போன் வந்து இருக்குது, நம்ம கையிலையும் வந்து ஃபீமர் அப்படின்ற ஒரு போன் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீண்ட எலும்புகள் வருதோ அந்த நீண்ட எலும்புகள் இல்லை பெரிய எலும்புகள் வருதோ அந்த எலும்புகளுடைய மையப்பகுதியில் கடற்பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படுகிறது. அந்த கடற்பஞ்சு போன்ற அமைப்புக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போன் மேரோவில் தான் இரத்த செல்கள் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது. இது வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டமுடைய மூன்றாவது மிகப்பெரிய ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ப்ரொவைட் சப்போர்ட் டு அவர் பாடி. நம்மளோட உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வந்து கட்டுறீங்க அப்படின்னா பில்டிங் டேரெக்டாக என்ன பண்ணிடுவீங்க, கல்லை வச்சு சிமெண்ட்டை போட்டு பில்டிங் கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முடியாது. அப்படி கட்டினீங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா கம்பி கட்டி அதில் ஜல்லி போட்டு ஒரு பில்லரை எழுப்பி அந்த பில்லருக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாலை எழுப்பி நம்ம ஒரு வீடையே கட்டுறோம். அப்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் அந்த பில்டிங்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்குது. அதே போல் நம்ம உடம்புக்கு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனு. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி மூமெண்ட்டில் நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து பெரிதும் உதவியாக இருக்கிறது. நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஓடுறதா இருக்கட்டும், வாக்கிங்கு, ரன்னிங்கு. ஸோ இந்த மாதிரி பாடி மூமெண்ட்டில் கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது, ஸோ இந்த மாதிரி பாடி மூமெண்ட்டில் நம்மளோட உடல் அசைவிற்கு இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து பெரிதும் உதவியாக இருக்கிறது. இதுவுமே வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டமுடைய ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எந்த போனாக இருந்தாலும் அந்த போனுக்கு மேலே ஒரு திக் லேயர் வந்து காணப்படுகிறது, ஒரு கடினமான உறை வந்து காணப்படுகிறது. எந்த போன் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, போனை சுற்றி ஒரு கடினமான வெளிப்புற உறை வந்து காணப்படுகிறது. அந்த வெளிப்புற உறை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியோஸ்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா. இப்போ லங்ஸை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். ஹார்ட்டை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம டாபிக் வரும்போது படிக்கலாம். அதே போல் எந்த ஒரு எலும்புகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த எலும்பை சுற்றி ஒரு வெளிப்புற ஒரு திக் லேயர் வந்து காணப்படுகிறது. அந்த திக் லேயரோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பெரியோஸ்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேஜர் மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் போன் ஆர் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். அதாவது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற மிக முக்கியமான தாதுக்கள் வந்து நம்மளோட போனில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சியம் எந்த அளவுக்கு நம்ம போனில் அதிகமாக
ஓகேவா. கால்சியம் வந்து போனில் அதிகமாக இருக்கிறதுனால தான் போன் வந்து நம்ம உடம்புலே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டாக காணப்படுகிறது. ஓகே, போன் பார்த்தாலே நார்மலாகவே போன் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போனில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மினரல் தான் மிக முக்கியமான காரணம். ஓகேவா. ஓகே, அடுத்தது நம்மளுடைய அடல்ட்டு. இப்போது நம்ம உடம்புல மொத்தமாக எத்தனை எலும்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மொத்தமாக ஒரு அடல்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல மொத்தமாக 206 எலும்புகள் இருக்கும். ஓகேவா. அதே போல் நீங்கள் குழந்தைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கை வந்து வெறும் 300 தான். அது எப்படி வந்து சின்ன பசங்களுக்கு அதிகமாக இருக்குது, பெரியவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து குட்டி 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 எலும்புகள் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி எலும்புகள் இருக்கும். அந்த குழந்தை வந்து வளர வளர என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா எலும்புகளும் சேர்ந்து ஒரே எலும்புகளாக மாறிடும். அதனால தான் குழந்தைகளுக்கு எலும்புகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 எண்ணிக்கை வந்து இருக்கும். அதே போல் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 206 எண்ணிக்கை வந்து இருக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து குட்டி குட்டியாக அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது எலும்புகளோட சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த 4 இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சின்ன சின்னதாக ஒரு 4 எலும்புகள் 5 எலும்புகள் முதுகெலும்பில் இருக்குன்னு வச்சோம்னா, இது வளர வளர என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த 5 எலும்புகளும் சேர்ந்து ஒரே எலும்புகளாக மாறி போயிடும். அதனால தான் குழந்தைகளுக்கு அதிகமான கவுண்ட்டும் அடல்ட்டுக்கு வந்து 206 போன்ஸு அவங்கள விட கம்மியாக காணப்படுகிறது. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது நம்மளோட போனோட கிளாசிஃபிகேஷன், அதாவது நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டமுடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு டீட்டெயில் சொல்ல மறந்துட்டேன். இந்த பிளட் செல்லோட உற்பத்தியானது நம்மளோட போன் மேரோவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம படித்தோமா. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸை நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேமட்டோபாய்சிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேமட்டோபாய்சிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸோட நேம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய போன் நீண்ட எலும்புகளோட மையப்பகுதியில் கடல் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பு வந்து காணப்படுகிறது. அதுக்கு பேர் வந்து எலும்பு மச்சைன்னு சொல்கிறோம், போன் மேரோன்னு சொல்கிறோம். அந்த போன் மேரோவில் தான் உங்களுக்கு என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது, பிளட் செல் ஆனது ரத்த செல்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமட்டோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, அதை நான் மறந்துட்டேன். ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது நம்மளுடைய அடல்ட்டு போன் அப்படின்னா எத்தனை கவுண்ட்டு சொன்னேன், 206 போன்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னேன். மொத்தமாக நம்மளுடைய அடல்ட்டு போன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 206 போன்ஸ் இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 300 போன்ஸ் இருக்கும். இப்போது இந்த 206 போனுடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ டிவிஷன் ஆஃப் ஸ்கெலிட்டன், ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். நம்மளோட டிவிஷன் வந்து நம்மளோட புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம படிச்சிடலாம். ஓகேவா. இப்போது நம்மளோட ஸ்கெலிட்டனை வந்து மேஜராக 2 டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னா இணை உறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டன் நம்மளுடைய மொத்த 206 எலும்புகளையும் 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ 2 செக்ஷனாக பிரிக்கிறோம். முதல் செக்ஷன் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அச்சு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஸ்கெலிட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இணையுறுப்பு சட்டகம்னு சொல்லுவாங்க. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் மொத்தமாக இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 எண்ணிக்கை. அடுத்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய மொத்த எலும்புகளோட எண்ணிக்கை வந்து 126. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 80 + 126, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 206 போன்ஸ் கிடைக்குமா. ஸோ அப்போ இதில் ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா நம்மளுடைய மண்டை ஓட்டில் ஆரம்பித்து நம்மளுடைய ஒரு அச்சு, இது ஒரு ஆக்சிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மண்டை ஓட்டில் ஆரம்பித்து இந்த ஒரு ஆக்சிஸ் வருது பாருங்கள், ஒரு அச்சு வருது பார்த்தீங்களா. அச்சு அப்படின்னா என்ன, சென்டராக போகக்கூடிய லைனை தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அச்சு, ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லணும். அதே போல் நம்மளோட உடம்புல ஸ்கல்லில் ஆரம்பித்து அந்த வெர்டிப்ரல் காலம் இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ ஸ்கல்லாக இருக்கட்டும், வெர்டிப்ரல் காலமாக இருக்கட்டும், அந்த வெர்டிப்ரல் காலமை சுற்றி உங்கள் உடம்புல என்ன இருக்கும், ரிப்கேஜ் வந்து இருக்கும். ரிப்கேஜ் அப்படின்னா என்ன, மார்பு கூடு வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் வந்து வரும். ஓகேவா, ஸ்கல்லாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்மளுடைய நேர் அச்சில் இருக்கக்கூடிய வெர்டிப்ரல் காலமாக இருக்கட்டும், அந்த வெர்டிப்ரல் காலமை சுற்றி, அதாவது முதுகெலும்பு தண்டை சுற்றி இருக்கக்கூடிய ரிப்கேஜ் மார்பு கூடாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே வரும் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அதாவது அச்சு சட்டகத்தில் வந்து வரும். அதே போல் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஸ்கல்லு பார்த்தாச்சு, நம்மளுடைய ஆக்சிஸ் வெர்டிப்ரல் காலம் பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய கையாக இருக்கட்டும் இல்லை காலாக இருக்கட்டும், இந்த கைகள் அதுக்கப்புறம் கால்கள், ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இந்த ஷோல்டராக இருக்கட்டும், பெல்விக்காக இருக்கட்டும், ஷோல்டரில் இருந்து தான் உங்களுக்கு கை வந்து பிரியும், அதே போல் வந்து இந்த பெல்விக்கில் இருந்து தான் கால் வந்து பிரியும். ஓகே, அதனால் இது எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் வரும். 126 எலும்புகள். ஓகே, இப்படி தான் நம்மளுடைய அடல்ட் போன் அந்த 206 போனை வந்து பிரிக்கிறோம். ஸோ முதல் பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அச்சு சட்டகம். மொத்தமாக எத்தனை போன் இருக்கும் பார்த்தீங்கன்னா 80 போன் இருக்கும். அதே போல் ரெண்டாவது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன், இணையுறுப்பு சட்டகம். மொத்தமாக 126 போன் வந்து இருக்கும். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஆக்சியல் ஸ்கெலிட்டனை பற்றி, அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனை பற்றி, அதில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, என்னென்ன பேர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 படிக்கலாம். ஓகேவா? ஓகே, முதல்ல ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா அதில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து ஸ்கல்லுங்க. ஓகே, ஸ்கல்லில் மொத்தமாக எத்தனை போன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 போன் வந்து கவர் ஆகும். இந்த ஸ்கல்லோட பகுதியில் தான் உங்களுக்கு என்ன வந்துடும், இந்த ஹையட் போனு, காது, நம்ம காதில் இருக்கக்கூடிய போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போனு, அதுக்கப்புறம் இந்த நாவடி எலும்பு, ஹையட் போன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கல்லோட பகுதியிலே வந்துடும். ஓகே, ஸ்கல்லில் மொத்தமாக உங்களுக்கு 29 எலும்புகள் வந்து இருக்கும். அடுத்தது வெர்டிப்ரல் காலம். ஸ்கல் ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்தது வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலம் அப்படின்னா நம்மளுடைய முதுகெலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெர்டிப்ரல் காலம். ஸோ வெர்டிப்ரல் காலமில் எத்தனை எலும்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 எலும்புகள் இருக்கும். அதாவது இது வந்து அடல்ட்டுக்கு. குழந்தைகளுக்கு வந்து 33 எலும்புகள் இருக்கும். இதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடல்ட்டை தான் நம்ம படிச்சுட்ருக்கோம், அதனால் 26 எலும்புகள் வந்து இருக்கும். ஸ்டெர்னம் அப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய மார்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, சென்டராக ஒரு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கல்லு. அதே போல் இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னமு. இந்த ஸ்கல்லில் அட்டாச் ஆன மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய வெர்டிப்ரல் காலம். இதில் மொத்தமாக 26 எலும்பு இருக்கும். ஸ்கல்லில் மொத்தமாக 29 எலும்பு இருக்கும். இந்த ஸ்டெர்னம் வந்து நம்மளுடைய மார்பு எலும்பு, நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும், நம்ம மார்பில் குறுக்கே ஒரு எலும்பு வந்து இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஸ்டெர்னம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று. இந்த ஸ்டெர்னமையும் வெர்டிப்ரல் காலையும் இணைக்கிற மாதிரி மொத்தமாக உங்களுக்கு வந்து இந்த மார்பு கூடு எலும்புகள் வந்து இருக்கும். மார்பு கூட்டு எலும்புன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். அதாவது பேர் அப்படின்னா ஒரு பேருக்கு 2 எலும்புன்னு போட்டிங்கன்னா மொத்தமாக 24 எலும்புகள் இருக்கும். அப்போது ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஸ்கல்லில் 29 எலும்பு இருக்கும். நம்மளுடைய ரிப்கேஜில் பார்த்திங்கன்னா 24 எலும்பு இருக்கும். மார்பு எலும்பு வந்து 1 இருக்கும். அடுத்தது வெர்டிப்ரல் காலமில் வந்து 26 எலும்பு இருக்கும். ஸோ மொத்தமாக கூட்டிங்கன்னா 50 + 29 79 79 + 1 பார்த்திங்கன்னா 80 எலும்புகள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய டிவிஷன். ஓகே, எலும்புகளோட கவுண்ட்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கல்லில் 29, அடுத்தது ஸ்டெர்னமோட, அதாவது மார்பு எலும்பு வந்து 1 இருக்கும். அந்த ஸ்டெர்னமையும் வெர்டிப்ரல் காலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மார்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா 12 ஜோடிகள் வந்திருக்கும். 12 ஜோடிகள் அப்படின்னா ஒரு ஜோடிக்கு 2 எலும்பு போட்டிங்கன்னா மொத்தமாக 24 எலும்புகள் வந்து இருக்கும். அதே போல் நம்மளுடைய முதுகு எலும்பு வெர்டிப்ரல் காலமில் உங்களுக்கு 26 எலும்புகள் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா அச்சு சட்டகத்தில் மொத்தமாக 80 எலும்புகள் வந்து காணப்படுகிறது. இப்போது ஒன்று ஒன்றா நம்ம படிப்போம். ஸ்கல்லில் மொத்தமாக 29 எலும்புகள் இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா, இந்த ஸ்கல்லையும் வந்து பிரிக்கிறாங்க. நம்ம ஸ்கல்லில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை எலும்புகள், அதாவது நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது நம்ம முடியை வந்து மொட்டை அடித்தா நம்ம மேலே மண்டை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மண்டையில் இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 எலும்புகள் வந்து இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிரானியல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானியல் போன், இங்கிலீஷில் வந்து கிரானியல் போன், தமிழில் வந்து தலை எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 எலும்புகள் இருக்கும்.
அதே போல் நம்மளுடைய முகம் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம முகத்தில் வந்து நீங்கள் கை வச்சு பாருங்கள், நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 14 எலும்புகள் வந்து காணப்படுகிறது, ஃபேஷியல் போன். அடுத்தது நம்மளுடைய காது இருக்குது பார்த்திங்கன்னா, நம்மளோட காதோடைய வெளிப்புறம் கிடையாது, நம்மளோட காதுக்குள்ளே, நீங்கள் காதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 6 எலும்புகள் வந்து, அதாவது ஒரு காதுக்கும் 3 எலும்புகள், 3 + 3 ரெண்டுத்தையும் சேர்த்திங்க அப்படின்னா 2 காதையும் சேர்த்து மொத்தமாக 6 எலும்புகள் வந்து காணப்படுகிறது. அதே போல் நம்மளுடைய நாக்குக்கு கீழே யூ ஷேப்பில் ஒரு எலும்பு வந்து காணப்படுகிறது. அந்த எலும்பு பேர் வந்து நாவடி எலும்பு. ஒரே ஒரு எலும்பு தான் இருக்கும். அப்போ மொத்தமாக ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் என்ன கவுண்ட்டு பார்த்தோம்? ஸ்கல்லில் 29, ரிப்கேஜில் 24, மார்பெலும்பு ஸ்டெர்னம் வந்து 1, வெர்டிப்ரல் காலமில் வந்து 26. இப்போ இந்த 29ல் ஸ்கல்லில் 29 நம்ம படித்தோமா? ஸ்கல்லில் 29 எலும்பு படித்தோம். அதாவது நம்மளுடைய மண்டை ஓட்டில் 29 எலும்புகள் படித்தது. இந்த மண்டை ஓட்டையும் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கிரானியல் போன் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும் பாருங்கள். கிரானியல் அப்படின்னா நம்மளுடைய தலை எலும்புகள், இல்லைனா மண்டை எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை எலும்புகள் அல்லது மண்டை எலும்புகள். நம்மளோட மொட்டை அடித்தா நம்மளோட மொட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த மொட்டை மண்டையில் இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கை வந்து 8 இருக்குது. அதே போல் நம்மளோட முகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 14 எலும்புகள் வந்து இருக்குது. அதே போல் நம்மளோட காது இருக்குது பார்த்திங்களா, ஒரு காதுக்கும் 3 இயர் போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காதுக்கும் 3 எலும்பு சேர்த்திங்கன்னா மொத்தமாக 6 எலும்பு இருக்கும். அதே போல் நம்ம நாக்குக்கு கீழே ஒரு யூ ஷேப்பில் ஒரு எலும்பு காணப்படுகிறது, அது வந்து ஹையட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 8 + 14 22, 22 + 6 28, 28 + 1 போட்டிங்கன்னா 29 எலும்பு வந்து போச்சுங்க. இப்போ இந்த 29 எலும்போட பேரையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போது இந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய 29 எலும்பும் பார்த்தீங்கன்னா இன்மூவபிள் ஜாயிண்ட்டால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதாவது ஹையட் போனை தவிர்த்து, இந்த ஹையட் போனை தவிர்த்து காது எலும்புகளாக இருக்கட்டும், இல்லை முக எலும்புகளாக இருக்கட்டும், இல்லை தலை எலும்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அசையா மூட்டினால் இணைக்கப்பட்டிருக்கும். அசையா மூட்டு அப்படின்னா நம்மளோட கையை வந்து, நம்ம கையில் மூட்டு இருக்குங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வந்து ஒரு சைடு மட்டும் நம்மளால் அசைக்க முடியும். அதே போல் நீங்கள் நம்மளுடைய மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, பிரிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மள கையிலையும் மணிக்கட்டு இருக்குது, கால்லையும் மணிக்கட்டு இருக்குது. ஸோ அந்த கையை வந்து நீங்கள் என்ன பண்ண, மணிக்கட்டில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து எல்லா பக்கமும் அசைக்கக்கூடிய எலும்புகள் வந்து இருக்கும். எல்லா பக்கமும் அசைக்கக்கூடிய மூட்டுனால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் நம்ம காலோட முட்டியாக இருக்கட்டும், கையோட முட்டியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பக்கம் மட்டும், ஓகே, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் அசைக்கிற மாதிரி நமக்கு வந்து மூட்டு வந்து ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். அதே போல் நம்ம தலையில் இருக்கக்கூடிய எலும்புகள், அதாவது ஹையட் போனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 28 எலும்புகளும் அசையா மூட்டினால் இணைக்கப்பட்டிருக்கு, இம்மூவபிள் ஜாயின்ஸால் இணைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இந்த கிரானியல் போன் இருக்குது பார்த்தீங்களா, தலை எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, தலை எலும்புகளுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் தானே நம்மளோட பிரெயின் இருக்குது. நம்மளுடைய உள்ளுறுப்பான, மிக முக்கியமான உள்ளுறுப்பான பிரெயின், மூளையை பாதுகாக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரானியல் போன். 8 போன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 8 கிரானியல் போன் தான் நம்மளுடைய மூளையை பாதுகாக்கிறது. இந்த 8 போனும் எந்த மூட்டினால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும்? அசையா மூட்டினால், இம்மூவபிள் ஜாயிண்டால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது இந்த 8 எலும்பு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 8 எலும்பையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஈட் சுகர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஈட் சுகர். ஓல்டு அப்படின்னா அதை O ஃபார் ஆசிபிட்டல், P ஃபார் பேரியட்டல், F ஃபார் ஃப்ரண்டல், T ஃபார் டெம்பரல், E ஃபார் ஈத்மாய்டு, S ஃபார் ஷெப்பனாய்டு. ஓகே, அந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் வந்து ஞாபகம். ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு, ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஈட் சுகர் அப்படின்ற ஷார்ட்கட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முதல் வார்த்தை எல்லாமே வந்து, முதல் லெட்டர் எல்லாமே வந்து ஒரு போனோட பேரை வந்து குறிக்கிறது. ஸோ ஓல்டு அப்படின்னா ஆசிபிட்டல் போனு. அதே போல் பீப்புள், P ஃபார் பேரியட்டல் போனு. அடுத்தது ஓல்டு பீப்புள் ஃப்ரம், F ஃபார் ஃப்ரண்டல் போனு. TN தமிழ்நாடு, T ஃபார் டெம்பரல் போனு. ஈட்டு, E ஃபார் ஈத்துமாய்ட் போனு.
எஸ் சுகர் எஸ் ஃபார் ஷெப்பனாய்ட் போன். ஸோ கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 1. ஸோ 1 2 1 2 11 அப்படின்ற கவுண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆசிபிட்டலோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். பேரியட்டலோட கவுண்ட் எவ்வளோன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஃப்ரண்டல் போனோடைய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அதே போல் டெம்பரல் போனோட கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஈத்மாய்டு போனோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அதே போல் ஷெப்பனாய்டு போனோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேம் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் படிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா உங்களோட ரயில்வே எக்ஸாமில் இந்த எலும்புகளோட நுதல் எலும்பு, சுவர் எலும்பு, கடை நுதல் எலும்பு, பிடர் எலும்பு, ஆப்புரு எலும்பு, நெய்யூரி எலும்பு, இந்த தமிழ் மீனிங்கை உங்களோட எக்ஸாமில் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டல் போனோடைய அப்படியே தமிழ் வெர்ஷன் வந்து ஃப்ரண்டல் போனை அப்படியே தமிழ் லெட்டரில் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போது கிரானியல் போன், அந்த 8 கிரானியல் போனை பற்றி நம்ம படித்தாச்சு. ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஈட் சுகர், ஆசிபிட்டல், பேரியட்டல், ஃப்ரண்டல், டெம்பரல், ஈத்மாய்டு, ஷெப்பனாய்டு. கவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 1 2 1 2 11. அதாவது பேரியட்டல் போனும் டெம்பரல் போன் மட்டும்தான் 2 கவுண்ட் இருக்கும். மற்ற எல்லாமே 1 கவுண்ட் தான் இருக்கும். ஓகேவா? பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது இந்த ஸ்கல்லில் இருக்கக்கூடிய 29 எலும்பில் 8 கிரானியல் போனை பற்றி நம்ம படித்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த 14 ஃபேஷியல் போனை பற்றி படிக்க போகிறோம். நம்மளோட முகத்தில் மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 எலும்புகள் வந்து இருக்குங்க. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்சரி ஆர்கன் எப்படி வந்து 8 கிரானியல் போன் வந்து நம்மளுடைய மூளையை பாதுகாக்குதோ அதே போல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த 14 முக எலும்புகள் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் அப்படின்னா என்ன? கண் என்பது கண், காது, மூக்கு போன்ற சென்சரி ஆர்கன் அப்படின்னா உணர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண், காது, மூக்கு, வாய் போன்ற உணர் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 முக எலும்புகள் வந்து பண்ணுது. அதே போல் இந்த 14 முக எலும்புகளும் எதால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும்? இம்மூவபிள் ஜாயிண்டால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். இம்மூவபிள் ஜாயிண்ட் அப்படின்னா அசையா மூட்டினால் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வரலை இங்கே, ஏன் நான் வரல, அதாவது இந்த இந்த வேர்டிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டிங்கில் இருந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து நம்ம போனோட நேம் வந்து எடுத்துக்கலாம். நான் வரல இங்கே, ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா பையன் சைக்கோ. நான் வரல இங்கே, ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா மாமா பையன் சைக்கோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நான் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசல். ஓகேவா? நாசல் போன். நான் வரல அப்படின்னா ஓகேவா? ஸோ வி ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்மர், வி ஃபார் வார்மர். ஐ ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபார் இன்ஃபீரியர் நாசல் கிரான்ச்சா. ஓகே, இன்ஃபீரியர் நாசல் கான்ச்சா. எம் ஃபார் மேண்டிபிள். அகைன் இன்னொரு எம் இருக்குது மேக்சிபிள். எம் ஃபார் மேண்டிபிள். டிக்ஷனரியில் மேண்டிபிள் தான் ஃபஸ்ட்டு வரும், மேக்சிபிள் வந்து 2வது வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வரல இங்கே, ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா மாமா பையன் சைக்கோ அப்படின்ற வேர்டிங் அந்த லெட்டரை வந்து ஃபுல்லாக அந்த ஃபுல் சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸோட முதல் லெட்டரில் இருந்து நம்ம போனோட நேம் வந்து எடுக்கிறோம். என்ஏ நா ஃபார் நாசல் போன். அடுத்தது வி ஃபார் வார்மர் போன். ஐ ஃபார் இன்ஃபீரியர் நாசல் கான்ச்சா. ஐஎன்னு வருது பார்த்தீங்களா? இன்ஃபீரியர் நாசல் கான்ச்சா போன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எம் ஃபார் மேண்டிபிள். அகைன் ஒரு எம் ஃபார் மேக்ஸிலா. அடுத்தது பி ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக இன்னொரு லெட்டர் வந்து வி ஃபார் வார்மரு, எல்ஏ ஃபார் லாக்ரிமல். ஓகேவா? எல்ஏ ஃபார் லாக்ரிமல். அடுத்தது பி ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலட்டைன் போனு. இசட் ஃபார் சைக்கோமெட்டிக் போன். எல்லா போனையும் நம்ம சொல்லிட்டோமா? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? நாசல் போனு, அடுத்தது வார்மர் போனு, அடுத்தது லாக்ரிமல் போனு, அடுத்தது மேண்டிபிள், அடுத்தது மேக்ஸிலா, அடுத்தது பேலட்டைன், அடுத்தது சைக்கோமெட்டிக். ஓகே, எல்லா போனையுமே நம்ம படித்தாச்சு. இங்கே கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 2 1
222 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அங்கே வந்து 12 12 11 படித்தோமா, இங்கே வந்து 21 21 222 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாசல் போனோட கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதே போல் வார்மர் போனோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ லாக்ரிமல் மட்டும் எக்ஸப்ஷன், அதோட கவுண்ட்டும் 2 தான் இருக்கும். ஓகே, லாக்ரிமல் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. நாசல் போனோட கவுண்ட் வந்து 2, வார்மர் போனோட கவுண்ட் வந்து 1, இன்ஃபீரியர் நாசல் கான்சா போனோடைய கவுண்ட் வந்து 2, மேண்டிபிள் போனோடைய கவுண்ட் வந்து 1, மேக்ஸிலா போனோடைய கவுண்ட் வந்து 2, பேலட்டைன் போனோடைய கவுண்ட் வந்து 2, ஜைகோமெட்டிக் போனோடைய கவுண்ட் வந்து 2. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக லாக்ரிமல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம படித்தோம். அந்த லாக்ரிமல் போனோடைய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா, இதில் வார்மர் போனும் மேண்டிபிள் போனும் மட்டும்தான் 1. அங்கே வந்து பேரியட்டல் போனும் டெம்பரல் போனும் மட்டும்தான் 1, சாரி 2. மற்ற எல்லாமே அங்கே 1 இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டிபிள் போனும் வார்மர் போனும் மட்டும்தான் 1, மற்ற எல்லாமே 2 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் கவுண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 2 வார்த்தை சொல்லிடுறேன், 2 சென்டென்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஓல்டு பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஈட் சுகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நான் வரல இங்கே எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மாமா பையன் சைக்கோ அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது இந்த ஃபேஷியல் போன் 14 படித்தாச்சு. இப்போ மீதம் இருக்கக்கூடிய போன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதில் இருக்கக்கூடிய போன் வந்து 6 பற்றி நம்ம படிப்போம். ஓகே, இயர் போன்ஸ், காதில் இருக்கக்கூடிய 6 எலும்புகள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காது பகுதியில் தாங்க இருக்குது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த எலும்புன்றதை நம்ம பின்னாடி வந்து படிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்மளுடைய காது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இதுதான் வந்து நம்ம காதோடைய வெளிப்புறம் ஒரு சாஃப்ட் போன் இருக்குது. நம்ம காதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த போன்ஸ் வந்து வளையக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான போன், மேபி கார்டிலேஜாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பார்ட், இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் அ இயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய காதின் வெளிப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய காது வெளியே இருக்குது, இப்போ காது மடல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம கண்ணாடிலாம் போட்டிங்கன்னா அந்த காது மடலில் தான் அந்த கண்ணாடியை வந்து நீங்கள் மாட்டுவீங்க. அந்த காது மடலுடைய பேர் என்ன பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் பார்ட் ஆஃப் அ இயர் கால்ட் அஸ் பின்னா அப்படின்ற நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம உடம்புல 206 எலும்புகள் இருந்தாலும் மிகச்சிறிய எலும்புகள் வந்து எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட காதில் இருக்கக்கூடிய எலும்புகளை தான் வந்து மிகச்சிறிய எலும்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தமாக 6 போன் இருக்குது. அதில் எந்த எலும்பு வந்து மிகச்சிறிய எலும்புன்றது நம்ம படிக்கலாம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIS, மிஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ், M ஃபார் மேலியஸ், M ஃபார் மேலியஸ், I ஃபார் இன்கஸ், S ஃபார் ஸ்டேப்ஸு. ஓகே, மேலியஸு, இன்கஸு, ஸ்டேப்ஸு. கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதாவது ஒரு காதுக்கும் மேலியஸ், இப்போ ஒரே ஒரு காது மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலியஸ் வந்து 1 இருக்கும், இன்கஸ் வந்து 1 இருக்கும், ஸ்டேப்ஸ் வந்து 1 இருக்கும். 2 காது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேலியஸ் வந்து 2 இருக்கும், இன்கஸ் வந்து 2 இருக்கும், ஸ்டேப்ஸ் வந்து 2 இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இதற்கு பார்த்தீங்களா, இது இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மேலியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று இருக்குங்களா, ஒரு காது மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 கவுண்ட் இருக்கும். அதே போல் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் இன்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஷேப்பு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எந்த ஷேப்பில் மேலியஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹேமர் மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும். ஓகே, அதனால தான் இது ஹேமர் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இன்கஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இன்கஸோட ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா அன்வில் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்வில். எப்படி வந்து பிளாக் ஸ்மித் வந்து சுற்றி யூஸ் பண்ணுறாங்களோ அதே போல் அன்வில் அப்படின்னா அந்த சுற்றியில் ஒரு ஹீட் பண்ண ராடை அடிக்கிறதுக்கு அடியில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு டூலு, அந்த டூலுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா அன்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்கஸை பார்க்குறதுக்கு ஒரு அன்வில் டூல் போலேயே இருக்கும், அதனால தான் அதுக்கு வந்து அன்வில்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஸ்டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காதில் இருக்கக்கூடிய ஸ்டேப்ஸ் கடைசியில் ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்கு பேர் தான் ஸ்டேப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பகுதிக்கு பேர் தான் ஸ்டேப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டிர்ரப் அப்படின்ற ஒரு ஸ்டெப். ஸ்டிர்ரப் அப்படின்னா குதிரை, நீங்கள் குதிரை ஓட்டும் போது ரைடர் வந்து காலை வைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா, 2 சைடுமே வந்து ஒரு யூ ஷேப்பில் ஒரு இது இருக்கும், ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அந்த வளையத்தில் தான் வந்து கால் வந்து வச்சுட்டு சவாரி பண்ணுவாங்க.
அதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டிர்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்குறதுக்கு ஸ்டிர்ரப் மாதிரி இருக்கும். ஓகேவா? காதில் மொத்தமாக 6 போன் இருக்குன்னு படித்தாச்சு. ஒன்று வந்து மேலியஸ் பார்க்குறதுக்கு ஹேமர் ஷேப்பில் இருக்குன்றதுனால அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹேமரு. மொத்த கவுண்ட் வந்து 2. அதே போல் இன்கஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அன்பில் மாதிரி ஒரு அதாவது பிளாக் ஸ்மித் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் அன்பில் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால அதை வந்து அன்பில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோட கவுண்ட் எல்லாம் பார்த்தா 2 இருக்குது. அதே போல் ஸ்டேப்ஸ்னு ஒரு எலும்பு இருக்குது. அதோட கவுண்ட் எத்தனை ஸ்டேப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டிர்ரப் நம்ம குதிரை சவாரி செய்யும் போது ரைடர் வந்து அந்த கீழே கால் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும். அந்த ஷேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டிர்ரப் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நம்ம காதுகளில் இருக்கக்கூடிய எலும்பு தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்புன்னு பார்த்தோம். அப்போ இந்த 3 எலும்பில் எந்த எலும்பு வந்து நம்ம உடலின் மிகச்சிறிய எலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிர்ரப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம காதுகளில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம உடம்பிலே இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்பு காதில் இருக்கக்கூடிய ஸ்டேப்ஸ் எலும்பாக தான் நம்ம சொல்கிறோம். தமிழோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கவடி எலும்புகள் நினைக்கிறேன், எந்தியுரு எலும்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தியுரு எலும்புகள் தமிழ் மீனிங்கை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. சும்மா ரெஃபரன்ஸுக்கு மட்டும் படிச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் நேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமாக 29 எலும்பில் 8 கிரானியல் போன், தலையெலும்பு வந்து 8 பார்த்தாச்சு, மண்டை ஓட்டு எலும்பு 8 பார்த்தாச்சு, முக எலும்பு 14 பார்த்தாச்சு, காதில் இருக்கக்கூடிய எலும்பு 6 வந்து பார்த்தாச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு எலும்பு இருக்குது. நம்ம நாக்குக்கு கீழே யூ ஷேப்பில் ஒரு எலும்பு இருக்குது. ஸோ அந்த எலும்பு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நாவடி எலும்பு அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அந்த யூ ஷேப்பில் இருக்கும். அந்த எலும்பை பற்றி தான் படிக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 29 எலும்பில் நம்ம முதல் 3 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த 28 எலும்புகளும் இம்மூவபிள் ஜாயிண்டால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். இம்மூவபிள் ஜாயிண்ட் அப்படின்னா என்ன? அசையா மூட்டினால் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது ஹயட் போன். ஒரே ஒரு அந்த கிரானியல் போனில் மொத்தமாக 29 ஸ்கல்லில் 29 எலும்புகள் நம்ம படித்தோம். அந்த 29 எலும்பில் கிரானியல் 8, ஃபேஷியல் 14, இயர் போன் வந்து 6 படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு போன் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஹயட் போன். ஓகேவா? நாவடி எலும்பு தமிழில் வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நாவடி எலும்புன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹயட் போன் அப்படின்னு சொல்லும். அப்படியே நம்ம நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பை தான் ஹயட் போன்னு சொல்கிறோம். இது நம்மளுடைய நாக்குக்கு ஒரு ஆங்கரிங் ஸ்ட்ரக்சரை வந்து ஆங்கர் அப்படின்னா என்ன? ஆங்கர் அப்படின்னா ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் இருக்குது அப்படின்னா அந்த கப்பலை வந்து கரையில் நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு நங்கூரம் போட்டு அந்த நங்கூரத்தை வந்து கீழே வந்து சொறி வச்சிடும். அது வந்து ஒரு கப்பலுக்கு வந்து ஒரு ஆங்கரிங் ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்கும். அதே போல் நம்மளுடைய நாக்குக்கு ஒரு ஆங்கரிங் ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹயட் போன், இந்த நாவடி எலும்பு தான் வந்து கொடுக்கிறது. ஓகேவா? ஓகே. இப்போ ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய 80 போனில் 29 ஸ்கல் எலும்புகளை பற்றி நம்ம படித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரல் காலம். வெர்டிப்ரல் காலத்தில் எத்தனை எலும்புகள் இருக்குது? மொத்தமாக 26 எலும்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? வெர்டிப்ரல் காலம் ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு விச் அரைஸ் ஃப்ரம் பிரெயின் ஸ்டெம். அதாவது நம்மளுடைய மூளை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மூளையிலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நரம்பு வந்து வருங்க. ஸோ இந்த நரம்புக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் தான் வந்து ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமான சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மைய நரம்பு மண்டலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இருந்து வரக்கூடிய பிரெயினில் இருந்து வரக்கூடிய அந்த மைய நரம்பு தான் என்ன அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை தான் யார் இது பண்ணுறாங்க? இந்த வெர்டிப்ரல் காலம் வந்து பண்ணுறாங்க. ஓகே. இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ஷேப்பில் இருக்குங்க. பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்பைனல் கார்டு, அதாவது அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான மைய நரம்பு வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். அந்த மைய நரம்பை சுற்றி தான் உங்களுக்கு இந்த வெர்டிப்ரல் காலம் முதுகு எலும்புகள் வந்து உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த வெர்டிப்ரல் காலத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. பின் எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் போன் முதுகு எலும்பு, தமிழில் முதுகெலும்புன்னு சொல்லணும், இல்லைனா பின் எலும்புகள்னு சொல்லலாம், இல்லை ஸ்பைன்னு சொல்லலாம், இல்லை வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு சொல்லலாம்.
இதோட மிக முக்கியமான பணி என்ன சொன்னேன், மூளையிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான அந்த மைய நரம்பை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் நம்மளுடைய வெர்டிபிரல் காலம் வந்து பண்ணுது. இது பார்க்குறதுக்கே எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். இட் ஹேஸ் யூனிக் கர்வ்டு ஸ்ட்ரக்சர் கால் எஸ் ஷேப். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் 26 போன் வந்து இருக்குன்னு சொன்னால் இதோட கவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து செர்விக்கல், இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா தோராயிக், இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா லம்பர், இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா சாக்ரம் அண்டு காக்கிஸுங்க. இந்த செர்விக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செர்விக்கலோட கவுண்ட், இந்த செர்விக்கல் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெக் ரீஜன், கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய முதுகெலும்புகளுடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா செர்விக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 எலும்புகள் வந்து இருக்குங்க. மொத்தமாக 7, 1 2 3 4 5 6 7 எலும்புகள் வந்திருக்கும். இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில் வந்து காணப்படுகிறது. அதே போல் நம்மளோட செஸ்ட் ரீஜன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, மார்பு பகுதியில் காணப்படக்கூடிய எலும்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோராயிக் எலும்புகள் தான். இது மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலும்புகள் வந்து இருக்குங்க. 12 எலும்புகளுக்கும் 5 எலும்புகள் கிடையாது, 12 எலும்புகள் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எலும்புகள் இருக்கும். ஸோ இது எந்த ரீஜியனில் காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்பு பகுதியில் வந்து இந்த மார்புக்கு அப்படியே பின்னாடி பகுதியில் வந்து காணப்படுகிறது. செஸ்ட் ரீஜியனில் காணப்படுகிறது. கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 எலும்புகள் வந்து இருக்குது. அடுத்தது நம்மளுடைய லம்பர் எலும்புன்னு சொல்லுவாங்க. லம்பர் எலும்போடைய கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட் இருக்குங்க. 1 2 3 4 5. ஸோ லம்பரோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். இது ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோயர் பேக்கு, நம்மளுடைய முதுகு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகுக்கு அப்படியே கீழே லோயர் பேக்குன்னு சொல்லுவாங்க. அடிமுதுகு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ரீஜனில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பேக் ரீஜனில் வந்து காணப்படுகிறது. மொத்தமாக அதோட கவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 கவுண்ட் இருக்கும். இந்த சாக்ரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்ரம் என்பது குழந்தைகளுக்கு வந்து 5 இருக்கும். அதே போல் இந்த காக்கிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வால் எலும்புன்னு சொல்லுவாங்க, டெய்ல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 இருக்கும். இந்த 5 போன் ஓகே அது இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த 5 போன் சேர்ந்து பெரியவங்களுக்கு வந்து ஒரு போனாக மாறிடும். அதே போல் இந்த சாக்ரம் 5 போன் சேர்ந்து என்னவாயிடும், ஒரே போனாக மாறிடும். குழந்தைகளுக்கு வந்து சாக்ரம் 5 இருக்கும், காக்கிஸ் வந்து 5 இருக்கும். பெரியவங்களுக்கு வந்து சாக்ரம் வந்து 1 தான் இருக்கும், காக்கிஸ் வந்து 1 தான் இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 சாக்ரம் வந்து 5ம் சேர்ந்து ஒரே எலும்பாக மாறிடும். அதே போல் இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய 5 காக்கிஸ் வந்து வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வால் எலும்பு, அந்த 5 வால் எலும்பும் சேர்ந்து ஒரே எலும்பாக மாறிடும். அப்போ கவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செர்விக்கலில் மொத்தமாக 7 போன் இருக்கும். தோராயிக் ரீஜியனில் மொத்தமாக 12 போன் இருக்கும். லம்பர் ரீஜியனில் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை போன் இருக்கும், லம்பர் ரீஜியனில் மொத்தமாக 5 போன் இருக்கும். அதே போல் சாக்ரம் ரீஜியனில் 1 போனும், காக்கிக்ஸ் ரீஜியனில் வந்து 1 போனும் இருக்கும். ஸோ மொத்தமாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கவுண்ட் வரும், 17 18 19 19 + 7 வரும் பார்த்தீங்கன்னா 26 போன் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 33. ஏன் 33? இந்த சாக்ரம் வந்து 5 போன் இருக்கும், காக்கிக்ஸ் வந்து 5 போன் இருக்கும். இந்த 5 போன் தான் பெரியவங்களுக்கு வந்து ஒரு போனாக மாறிடுது. அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து 33 போன் வந்து காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ புரிஞ்சுதுங்களா? செர்விக்கல் வெர்டிப்ரா பார்த்தீங்கன்னா 7 போன் இருக்கும். இந்த பேர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செர்விக்கல் வெர்டிப்ரேட்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெர்டிப்ரான்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து தோராயிக் வெர்டிப்ரா இல்லைனா தோராயிக் போன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கவுண்ட் வந்து 12. அடுத்தது லம்பர் போன் பார்த்தீங்கன்னா லம்பர் போன் வந்து 5 இருக்கும். அடுத்தது சாக்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாக்ரமோட கவுண்ட் வந்து 1 இருக்கும். அடுத்தது காக்கிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, வால் எலும்புன்னு சொல்லுவாங்க, அதோட கவுண்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 1 இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து 5 சாக்ரம் விச் கன்வெர்டட் இன்ட்டு 1 போனாக மாறிடும். அதே போல் காக்கிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, காக்கிக்ஸ் வந்து 4 தாங்க இருக்கும். ஓகே, காக்கிஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து 4 தான் இருக்கும். அந்த 4 போன் சேர்ந்து அடல்ட் ஏஜில் வந்து 1 போனாக மாறிடும் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது அந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய 80 போனில் 29 ஸ்கல் போன் பார்த்தாச்சு, 26 வெர்டிப்ரல் காலம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோராயிக் கேஜில் இருக்கக்கூடிய மார்பு கூட்டில் இருக்கக்கூடிய 24 + 1 அந்த மார்பு எலும்பு சேர்த்து மொத்தமாக 25 எலும்பை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா அந்த மார்பு கூட்டில் தானே உங்களுக்கு அந்த ஸ்டெர்னம் அப்படின்ற ஒரு எலும்பு வந்து, இதுதான் மார்பு கூடு. இந்த மார்பு கூட்டில் சென்டராக ஒரு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ
ஸோ இந்த எலும்புக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, அது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த எலும்பு பேர் தான் ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்னம் முதல்ல படிச்சிருவோம். மார்பு எலும்பு மொத்தமாக எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலும்பு, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் மார்பு எலும்பு. ஸ்டெர்னம் ஆர் பிரெஸ்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்டெர்னம்னு சொல்லலாம், இல்லை பிரெஸ்ட் போனுன்னு சொல்லலாம், இல்லை தமிழில் வந்து வெறும் மார்பு எலும்புன்னு மட்டும் சொல்லலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் போனுங்க. இதோட ஷேப் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாட் போன் லொக்கேட்டட் அட் த anterior aspect of the thorax. It lies in the middle of the chest and it has T shape அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு T ஷேப் மாதிரி தானே இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு T ஷேப்பில் இருக்குங்களா? அப்போ இதோட ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா T ஷேப் இருக்குது. வெர்டிப்ரல் காலத்தோட ஷேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா S ஷேப்பில் இருக்கும். மார்பு எலும்பு அதாவது ஸ்டெர்னமோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T ஷேப்பில் இருக்கும். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தட்டையான எலும்பு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தட்டையான எலும்பு எதுன்னு கூட கேட்கலாம். ஸ்டெர்னம் என்பது ஒரு தட்டையான எலும்பு. இது மார்பின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. நம்மளுடைய மார்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்டர் பொசிஷனில் இந்த போன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டெர்னமை சுற்றி தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த ரெப்கேஜ் என்பது இந்த ஸ்டெர்னம், இந்த வெர்டிப்ரல் காலம், இது மூணும் சேர்ந்து தான் இந்த மார்பு கூட்டை வந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த மார்பு கூட்டை பற்றி நம்ம படிச்சிடும். பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெர்னமோடைய மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் பகுதிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப டெப்த்து கிடையாது, மனுபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது கூட கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாவிக்கல் போனு கூட கனெக்ட் ஆகுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் கிளாவிக்கல் போன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வரும்போது படிப்போம். கிளாவிக்கல் போன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். கிளாவிக்கல் போன் அப்படின்னா காலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பியூட்டி போன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு அழகை கொடுக்கக்கூடிய போனுங்க கிளாவிக்கல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷோல்டரில் காணப்படும் இந்த போனு. இந்த ஷோல்டர் போனு கூட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டெர்னம் வந்து எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுபிரியம் அப்படின்ற பகுதி தான். அடுத்தது நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைன்னா வந்து கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த ஸ்டெர்னமில் இருக்கக்கூடிய நடு மற்றும் மிகப்பெரிய பகுதி. இந்த ஸ்டெர்னமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பகுதி தான் கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து வால் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வால் போன்ற அமைப்பு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷிஃபாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிஃபாய்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த வால் போன்ற இருக்குது பார்த்தீங்கன்னா டெய்ல் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு வந்து ஷிஃபாய்டு ப்ராசஸ். அப்போ இந்த ஸ்டெர்னம் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதி வந்து மனுபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பகுதி நடுப்பகுதி மிகப்பெரிய பகுதி, அதுக்கு பேர் என்ன பண்ணால் கிளாடியோலஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூன்றாவது வால் போன்ற அமைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதி பேர் என்ன பண்ணால் ஷிஃபாய்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரிப்கேஜை பற்றி நம்ம படிக்கலாம். இந்த ஸ்டெர்னமில் இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த மார்பு எலும்புகள் வந்து ஜாயின் ஆகுது. அதுக்கு பேர் வந்து விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து விலா எலும்புகள்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த விலா எலும்புகளில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விலா எலும்புகளில் இந்த இருக்குது பாருங்கள், டோட்டலாக உங்களுக்கு 12 பேர்ஸ் வந்து இருக்கும். 12 பேர்ஸ் அப்படின்னா இந்த சைடு 12 இருக்கும், இந்த சைடு 12 இருக்கும். அப்போ மொத்தமாக கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக எத்தனை போன்ஸ் இருக்கும், 24 போன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பேருக்கு 2 போன் அப்படின்னா அப்போ 12 பேருக்கு 24 போன்ஸ் வந்து இருக்குங்க. அதில் முதல் 7 பேர் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த 7 பேர், முதல் 7 பேர் இருக்குது பார்த்தீங்களா, 7 பேர் அப்படின்னா 7 × 2 போட்டிங்க அப்படின்னா 14 போன்ஸுங்க. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மை விலா எலும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இந்த 7 போனுமே உங்களுக்கு எது கூட கனெக்ட் ஆகிருக்கும், டேரெக்டாகவே வந்து அந்த ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மை விலா எலும்புகள் சொல்கிறாங்க. இந்த 7 போனுமே டைரெக்டாக ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகியிருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, இதை வந்து உண்மை விலா எலும்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7 போனும் உண்மை விலா எலும்புகள். அடுத்தது
8வது பேரு, 9வது பேரு, 10வது பேரு, மொத்தமாக இந்த 3 பேர் அடுத்து வரக்கூடிய அந்த 3 பேர் இருக்குது பார்த்தீங்களா, 3 × 2 பார்த்தீங்கன்னா 6 போனுங்க. ஸோ இந்த 3 பேர் 8வது பேரு, 9வது பேரு, 10வது பேர், இதை 3த்தையும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிப் அப்படின்னு சொன்னோம். ஃபால்ஸ் ரிப் அப்படின்னா இது இருக்குது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 8, 9, 10 இங்கே இந்த இடத்துல கிளியராக இருக்குது பாருங்கள், 8, 9, 10. ஸோ இந்த 3 பேருமே வந்து டைரெக்டாக ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகாமல் இன்டைரக்டாக இந்த 7வது போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7வது போனு கூட கனெக்ட் ஆகி ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகிறதுனால இது என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது 11வது பேரும் 12வது பேரும். அப்போ மொத்தமாக எத்தனை 1, 2, 3, 4 போன். ஸோ இந்த 4 போனை வந்து என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மிதக்கும் விலா எலும்புகள்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெர்னம் கூட எந்த விதத்துலையும் கனெக்ட் ஆகியிருக்கவே இருக்காது. ஸோ இந்த எல்லா போனுமே எந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெர்டிப்ரல் காலமில் போய் கனெக்ட் ஆகுங்க. ஓகேவா, நீங்கள் பாருங்கள், முதல் 7 பேர் அப்படின்னா 14 எலும்பு வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னா இந்த 14 எலும்புகளும் அந்த ஸ்டெர்னம் மார்பு எலும்புகளுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதை ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்கிறோம். 8வது பேர், 9வது பேர், 10வது பேர். ஓகேவா, அப்போ 3 × 2 பார்த்தீங்கன்னா 6 எலும்புகள். இந்த 6 போனுகளும் வந்து ஃபால்ஸ் ரிப், பொய் விலா எலும்புகள் சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகாமல் இன்டைரக்டாக ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அதை வந்து ஃபால்ஸ் ரிப்புன்னு சொல்கிறோம். அதே போல் 11வது பேரும் 12வது பேரும் 2 × 2 போட்டிங்கன்னா 4 போன். மொத்தமாக அந்த 4 போனும் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி அது வந்து ஸ்டெர்னம் கூட கனெக்ட் ஆகியிருக்காது. ஓகேவா, ஓகே. இப்போது மொத்தமாக இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் இருக்கக்கூடிய 80 போனை பற்றி நம்ம கிளியராக படித்து முடிச்சாச்சு. 29 ஸ்கல் போனை பற்றி படித்தாச்சு. அடுத்தது 26 வெர்டிப்ரல் போனை பற்றி படித்தாச்சு. 24 விலா எலும்புகளை பற்றி, ரிப்கேஜில் இருக்கக்கூடிய எலும்புகளை பற்றி படித்தாச்சு. அந்த மார்பில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பை பற்றி படித்தாச்சு. 29 + 26 + 24 + 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 80 எலும்புகள் வந்து வந்துடும். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன், இணை உறுப்பு சட்டகத்தை பற்றி படிக்க போகிறோம். இணை உறுப்பு சட்டகத்தில் மொத்தமாக எத்தனை போன் இருக்கும் பார்த்தீங்கன்னா 126 போன். ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் 80 போனு, 206லேருந்து 80 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 126 போன்ஸும் உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இணை உறுப்பு சட்டகத்தில் வந்து இருக்கும். இணை உறுப்பு சட்டகம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, இந்த ஸ்கல்லு, இந்த ஆக்சிஸு, இந்த ஸ்கல் அண்ட் ஆக்சிஸில் உங்களுக்கு என்னென்ன இது இல்லாமல் என்ன வரும், ஒரு ஷோல்டர் வரும், அந்த ஷோல்டர்லேருந்து 2 கை வருமா, அதே போல் ஒரு பெல்விக் வரும், பெல்விக்லேருந்து 2 கால் வருமா. இந்த ஷோல்டராக இருக்கட்டும், இதுக்கு பேர் வந்து பெக்டோரல் கிரிடல்னு சொல்லுவாங்க. இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய விலா எலும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, விலா எலும்புகள் கிடையாது, இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவட எலும்புகள்னு சொல்லுவாங்க. பெல்விக் கிரிடல் அப்படின்னா கவட எலும்புகள்னு சொல்லுவாங்க. இந்த பெக்டோரல் கிரிடலாக இருக்கட்டும், பெல்விக் கிரிடலாக இருக்கட்டும், இந்த பெக்டோரல் கிரிடலிருந்து வரக்கூடிய அப்பர் லிம்பு, அதாவது மேல் உறுப்பு, மேல் பக்க உறுப்பு எலும்புகள்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கவட எலும்புகளில் இருந்து வரக்கூடிய கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள், அதாவது நம்மளுடைய காலை சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் வந்து வருங்க. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஸ்கல்லில் இருந்து ஒரு ஆக்சிஸ் வந்து படித்தாச்சு. ஸ்கல்லில் மொத்தமாக 29 போன் வந்து படித்தோம். அடுத்தது 29 போன்ஸ் கூட அடுத்தது என்ன பண்ணோம், வெர்டிப்ரல் காலத்தில் உங்களுக்கு என்ன படித்தோம், வெர்டிப்ரல் காலத்தில் ரிப்கேஜ் வந்து படித்தோமா. ரிப்கேஜ் வந்து உங்களுக்கு எத்தனை எலும்பு இருக்குன்னு நம்ம படித்தோம், 24 எலும்புகள் இருக்குன்னு படித்தோம். நடுவில் ஸ்டெர்னம்னு ஒரு எலும்பு இருக்குன்னு நம்ம படித்தோம். அடுத்தது இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் என்ன, வெர்டிப்ரல் காலம், மொத்தமாக 26 போன் படித்தோம். இப்போ இது இல்லாமல் ஒரு இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பெக்டோரல் கிரிடல்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பெக்டோரல் கிரிடில் அதுலேருந்து உங்களுக்கு என்ன வரும், மேல் பக்க உறுப்பு எலும்புகள், 2 கை வரும். அடுத்தது கவட எலும்புகள், நம்மளுடைய கவடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கவட எலும்புகள், கவுட்டின்னு சொல்லுவாங்க, கவட எலும்புகள்னு சொல்லுவாங்க. ஓகே, கவட எலும்புகளில் இருந்து உங்களுக்கு என்ன கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள் வந்து பிரிக்கிறது, அதாவது நம்மளுடைய கால் எலும்புகள் வந்து பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வந்து பிரிக்கிறாங்க.
ஒன்றுத்துலேயும் எத்தனை எலும்புகள் இருக்குன்னு நம்ம படிச்சிடணும். ஸோ அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் வந்து என்னென்னலாம் ஜாயின் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பெக்டோரல் கிரிடில். பெக்டோரல் கிரிடில்னால் என்ன? பெக்டோரல் கிரிடில்னா நம்மளுடைய ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பெக்டோரல் கிரிடில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து தோல் பட்டை வளையம்னு சொல்கிறாங்க. மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 எலும்புகள் வந்து காணப்படுகிறதுங்க. அதே போல் மேல் பக்க உறுப்பெலும்புகள். மேல் பக்க உறுப்பெலும்புகள் அப்படின்னா நம்மளுடைய கை இருக்குது பார்த்தீங்களா, 2 கை இருக்குது பார்த்தீங்களா, 2 கையில் இருக்கக்கூடிய எலும்புகளை தான் மேல் பக்க உறுப்பெலும்புகள்னு சொல்கிறோம். மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 60 எலும்புகள் இருக்கும். அதே போல் இடுப்பு வளையம், எப்படி வந்து தோள்பட்டை வளையம் இருக்கோ அதே போல் இடுப்பு வளையம் வந்து இருக்குது. தோள்பட்டை வளையத்தில் இருந்து தான் உங்களுக்கு 2 கை வந்து ஜாயின் ஆகும். அதே போல் இந்த இடுப்பு வளையத்தில் மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும்னா 2 எலும்புகள் இருக்கும். இந்த இடுப்பு வளையத்தில் இருந்து தான் இந்த கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள் வந்து பிரியாது, நம்மளுடைய கால் எலும்புகள் வந்து பிரிகிறது. அதில் மொத்தமாக உங்களுக்கு எத்தனை எலும்புகள் இருக்கும்னா 60 எலும்புகள் வந்து இருக்குங்க. கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 80ஓட கவுண்ட் வந்து நம்ம எப்படி படித்தோம்? 29 ஸ்கல்லு, 26 வெர்டிப்ரல் காலம், 24 ரிப்கேஜு, 1 வந்து ஸ்டெர்னம். அதே போல் இந்த 126 எலும்புகளோட கவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பெக்டோரல் கிரிடில். ஓகே, பெக்டோரல் கிரிடிலில் வந்து 4 எலும்புகள் வந்து இருக்கும். அதே போல் பெல்விக் கிரிடிலில் வந்து 2 எலும்புகள் இருக்கும். மேல் பக்க உறுப்பு எலும்புகள் நம்மளுடைய அப்பர் லிம்புன்னு சொல்லுவாங்க. மேல் பக்கம் நம்மளோட 2 கை இருக்குது பார்த்தீங்களா, 2 கையில் 60 எலும்பு. அதுக்கப்புறம் லோயர் லிம்பு கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள் நம்மளுடைய 2 காலில் 60 எலும்புகள் இருக்கும். மொத்தமாக கூட்டிங்கன்னா 126 எலும்புகள் வந்து இருக்கும். ஸோ இதில் ஒன்று ஒன்றா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஷோல்டர் கிரிடிலில் மொத்தமாக 4 எலும்பு இருக்குங்க. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் கிளாவிக்கல். அடுத்தது இந்த கிளாவிக்கல் இருந்து உங்களுக்கு தோ வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1, இது 1, இது 1, இது 1, மொத்தமாக 4 எலும்புகள் வந்து இருக்கும். அதே போல் நம்ம கையில் மொத்தமாக எத்தனை எலும்புகள் இருக்கும்? 60. 2 கையும், ஒரு கையில் 30 எலும்புகள், மொத்தமாக சேர்த்து 60 எலும்புகள் இருக்கும். அடுத்தது பெல்விக் கிரிடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, மொத்தமாக 2 எலும்புகள் இருக்கும். அந்த பெல்விக் கிரிடில் இருந்து உங்களுக்கு என்ன வந்து போச்சு? கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள். இந்த காலில் 30, இந்த காலில் வந்து 30 எலும்புகள் வந்து வந்துடும். ஓகேவா? முதல்ல பெக்டோரல் கிரிடில், இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிரிடில்னு சொல்கிறாங்க. தோள்பட்டை வளையம், தமிழில் வந்து தோள்பட்டை வளையம் சொல்லுவாங்க. மொத்தமாக எலும்புகளோட எண்ணிக்கை வந்து 4 எலும்புகள் இருக்குது. அதில் முதல்ல கிளாவிக்கல். கிளாவிக்கல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த இடத்துல இருக்குங்க, கிளாவிக்கல் 2 போன் இருக்கும். ஸ்கேப்புலா வந்து 2 போன் இருக்கும். இந்த ஸ்கேப்புலாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாவிக்கல். கிளாவிக்கலுக்கு இன்னொரு பேர் வந்து காலர் போன் சொல்லுவாங்க, இல்லைனா பியூட்டி போன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்கேப்புலாவுக்கு 2 பேர் இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஷோல்டர் பிளேடுன்னு சொல்கிறாங்க. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம ஒரு சைடு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்து கிளாவிக்கல். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலர் போன் அப்படின்னு சொன்னால், நம்ம சட்டை போட்டோம் அப்படின்னா நம்மளோட காலர் வந்து எந்த இடத்துல போய் உட்காரும் பார்த்தீங்கன்னா இந்த காலர் போனில் தான் உட்காரும். அடுத்தது கீழே வந்து பிங்க் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஸ்கேப்புலான்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2ம் சேர்ந்தது தான் ஷோல்டர் கிரிடில். ஒரு சைடு 2, இன்னொரு சைடு 2 கூட்டினீங்கன்னா மொத்தமாக 4 எலும்பு இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பர் லிம்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கை இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய கை வந்து உடம்பு கூட ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்புலா தாங்க. இந்த ஸ்கேப்புலா தான் நம்மளோட கையை உடம்பு கூட ஜாயின் பண்ணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேப்புலா, இந்த ஸ்கேப்புலா தான் நம்ம கையை வந்து நம்மளுடைய மெயின் ஆக்சிஸ் கூட நம்மளுடைய உடம்பு கூட ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியை வந்து யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேப்புலா தான் பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேற்கை. மேற்கையில் வந்து அப்பர் லிம்ப் அப்படின்னு சொல்லலாம். மேற்கை அப்படின்னா அப்பர் லிம்ப் மொத்தமாக எத்தனை இருக்குது? 2 இருக்கும். ரைட்டில் ஒன்று இருக்கும், லெஃப்டில் ஒன்று இருக்கும். அதை தான் மொத்தமாக ஆர்ம்னு சொல்கிறாங்க. சாரிங்க, வெயிட் பண்ணுங்கள். அப்பர் லிம் மேல் பக்க உறுப்பிலைகள் மொத்தமாக 60 இருக்குது. இதோட கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 + 30 போட்டிங்கன்னா இது வந்து ஒரு கை, இது வந்து ஒரு கை. முதல்ல ஆம் வந்து எடுத்துக்கிறாங்க, இதுதான் ஆம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இந்த பாருங்கள், ஆம் அப்படின்னா ஆமில் வந்து ஒரு போன் இருக்கும். ஒரு சைடு மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். மொத்தமாக 2 போன் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருக்கும், மொத்தமாக சேர்த்திங்கன்னா 2 இருக்கும். அந்த ஆமில் இருக்கக்கூடிய போனுக்கு பேர் என்ன பண்ணால் ஹியூமரஸ் போன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, மேல் கை எலும்பு ஹியூமரஸ் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் கையில் ஒன்று, லெஃப்ட் கையில் ஒன்று, ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அடுத்தது ஃபோர் ஆர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 போன் இருக்குங்க. ஃபோர் ஆர்ம் அப்படின்னா நம்ம முன் கை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபோர் ஆர்ம். ஃபோர் ஆர்மில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்னு ஒரு போன் இருக்கும், அடுத்தது உள்னான்னு ஒரு போன் இருக்கும். ஓகே, ஒரு கையில் வந்து 2 போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தமாக உங்களுக்கு 2 கையில் எத்தனை போன் இருக்கும்? 4 போன் இருக்கும். அதுதான் இந்த சொல்கிறேன், மேல் கையில் வந்து 2 போன் இருக்கும். ஓகேவா? அதே போல் முழங்கை, நம்மளோட ஃபோர் ஆர்மில் 4 போன் இருக்கும். நம்மளோட ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கை இருக்குது பார்த்தீங்கன்னா, கையில் மொத்தமாக 54 எலும்புகள் இருக்கும். மொத்தமாக கூட்டிங்க அப்படின்னா 60 போன் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதில் இந்த உள்னா போன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த உள்னா போன் வந்து எந்த சைடு இருக்கும் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர் சைடு வந்து இருக்குங்க. நம்மளுடைய லிட்டில் ஃபிங்கர்னால் என்ன, சுண்டு விரல் சைடு இருக்கக்கூடிய போன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த போன் வந்து எந்த சைடில் இருக்குது? நம்மளுடைய சுண்டு விரல் இருக்கக்கூடிய சைடில் தான் இந்த உள்னா போன் இருக்குது. அதே போல் இந்த ரேடியஸ் போன் வந்து 1 இருக்கும், ஒரு கையில் வந்து 1 இருக்கும். இந்த உள்னா போனும் ஒரு கையில் 1 தான் இருக்கும். இந்த ரேடியஸ் போன் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை விரல் இருக்கக்கூடிய சைடில் இந்த ரேடியஸ் போன் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இந்த உள்னா வந்து லிட்டில் ஃபிங்கர் இருக்கக்கூடிய சைடில் தான் இருக்கும். இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்பு ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கையில் ஃபோர் ஆர்மில் நீங்கள் தொட்டு பார்த்தாலே 2 போன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்மளுடைய தம்பு ஃபிங்கர் சைடில் இருக்கக்கூடிய போன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் போன் சொல்லும். இந்த ரேடியஸ் போன் என்ன பார்த்தீங்கன்னா மூவபிளுங்க, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ளிப் பண்ண முடியும். இந்த தம்பு சைடில் இருக்கக்கூடிய போனை மட்டும்தான் நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளிப் பண்ணி பாருங்களா, உங்களால் ஃப்ளிப் பண்ண முடியாது. ஓகே, உள்நா எலும்புகளை வந்து நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியாது, ஆனால் இந்த ரேடியஸ் எலும்புகளை வந்து நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியும். அதே போல் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமரஸுங்க. லார்ஜஸ்ட் போன் இன் ஹேண்டு, நம்ம கையில் மொத்தமாக 60 எலும்புகள் இருக்குது. ஓகேவா? 2 கையும் சேர்த்து 60 எலும்புகளில் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமரஸ் எலும்பு தாங்க. நம்மளுடைய மேல் ஆர்மில் இருக்குது பார்த்தீங்களா, மேற்கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹியூமரஸ் தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போன். அடுத்தது நம்மளுடைய ஹேண்டில் 54 எலும்புகள் இருக்குன்னு நம்ம படித்தோமா. ஸோ அந்த 54 எலும்புகளோட கவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு எலும்புகள். கார்பல் வந்து 8 + 8 16, ஒரு கையில் வந்து 8, 2 கையும் சேர்த்திங்கன்னா 16. அதே போல் மெட்டாகார்பல் என்ன இருக்குது பார்த்தீங்களா, டயக்ராமில் பாருங்கள். ஓகேவா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கையில் இருக்கக்கூடிய ஹியூமரஸ். ஒரு கையில் 1, 2 கையில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதே போல் நம்மளோட ஃபோர் ஆர்மில் 2 எலும்பு இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ரேடியஸ் போனு, இன்னொன்று வந்து உள்னா போனு. இது 1 இருக்கும், இது 1 இருக்கும். மொத்தமாக 2 கையில் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதே போல் நம்மளோட மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கார்பல் போன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக எத்தனை கவுண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதில் மொத்தமாக எத்தனை கவுண்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 போன் இருக்கும். ஓகே, மொத்தமாக அது பின்னாடி சைடு வந்து 1 இருக்கும். மொத்தமாக கார்பல் போன் வந்து உங்களுக்கு 8 இருக்கும். அதே போல் மெட்டா கார்பல் வந்து 2 கையிலையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 16 போன் இருக்கும். அதே போல் மெட்டா கார்பல் அப்படின்னா உங்களுடைய இந்த விரலையும் அந்த மணிக்கட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். 1 2 3 4 5. இந்த மணிக்கட்டு பகுதியும் நம்மளோட விரல் பகுதியும் ஜாயின் பண்ணக்கூடிய எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அணு மணிக்கட்டு எலும்புகள், மெட்டா கார்பல்னு சொல்லுவோம். மொத்தமாக 5 + 5 10 இருக்கும். அதே போல் நம்ம விரலில் மொத்தமாக எத்தனை எலும்பு, கட்டை விரலில் மட்டும்தான் 2 எலும்பு இருக்கும். மற்ற எல்லா விரல்லையுமே வந்து உங்களுக்கு 3 எலும்பு இருக்கும். ஓகே, கட்டை விரலில் மட்டும்தான் நீங்கள் வேணால் தொட்டு பாருங்கள் 1 2, மற்ற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு 3 போன் இருக்கும். அப்போது மொத்தமாக 4 3 12, 12 + 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஃப்ளாஞ்சஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 14 எலும்புகள் வந்து இருக்குங்க. ஒரு கையில் வந்து 14 அப்படின்னா 14 + 14 28 எலும்புகள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹியூமரஸ் வந்து 2, ரேடியஸ் வந்து 2, உள்னா வந்து 2. இந்த ரேடியஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னேன், நம்மளுடைய கட்டை விரல் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய எலும்பு தான் ரேடியஸு. அந்த ரேடியஸை வந்து நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியும்.
அதுவே இந்த சுண்டி விரல் சைடில் இருக்கக்கூடிய உள்நாய் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்நாய் எலும்பு 2 கவுண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடியாது. அதே போல் நம்மளுடைய மணிக்கட்டுகளில் கார்பல் போன்னு சொன்னால் அது மொத்தமாக எத்தனை இருக்கும்னா 8 இருக்கும். ஒரு கையில் 8, 2 கையில் 16. அதே போல் நம்ம மணிக்கட்டில் இருந்து நம்மளுடைய விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணிக்கட்டுக்கும் விரல் பகுதிக்கும் நடுவில் அந்த உள்ளங்கைன்னு சொல்லுவாங்க, வர பாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பில் இருக்கக்கூடிய எலும்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கையில் 5, 2 கையில் வந்து 10 இருக்கும். அதே போல் நம்மளுடைய விரல் எலும்புகள் பார்த்தீங்கன்னா பிளாஞ்சஸ் வந்து மொத்தமாக 14 இருக்கும். ஓகேவா, பெக்டோரல் கிரீடல் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம அப்பர் லிம்பு மேல் பக்க உறுப்பு எலும்புகள் வந்து படித்தாச்சு. அடுத்தது பெல்விக் கிரிடில், இடுப்பு வளையத்தில் மொத்தமாக எத்தனை எலும்பு இருக்கும் பார்த்தா 2 எலும்பு இருக்குங்க. இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சைடு 1 இருக்கும், இந்த சைடு வந்து 1 இருக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க காக்சல். பெல்விக் கிரிடிலுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தா காக்சல் போன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. பெல்விக் போனுடைய இன்னொரு பேர் என்ன பார்த்தா காக்சல் போன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹிப் போன் இடுப்பு எலும்புன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்னோமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பு தமிழில் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க, இடுப்பு எலும்பு. மொத்தமாக எத்தனை கவுண்ட் இருக்கும் பார்த்தா 2 கவுண்ட் வந்து இருக்கும். ஓகேவா, ஃபீமேல் பெல்விக்ஸ் எப்பயுமே மேல் பெல்விக்ஸை விட, மேல் கவட எலும்புகளை விட ஃபீமேலுக்கு வந்து கவட எலும்புகளோட சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த கவட எலும்புகளில் இருந்து தான் உங்களுக்கு என்ன பிரிய ஆரம்பிக்கும், கால் வந்து பிரிய, அதாவது கீழ்ப்பக்க உறுப்பு எலும்புகள் வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஒரு காலில் 30 எலும்பு, 2 காலை சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 60 எலும்புகள் இருக்கும். ஓகேவா, ஸோ பார்ப்போமா. முதல்ல இந்த லைன் அடிச்சிடுங்க. முதல்ல தொடை எலும்புக்கு பேர் என்ன பார்த்தா ஃபீமரு. ஒரு காலில் 1 இருக்கும், 2 காலில் சேர்த்திங்க அப்படின்னா 2 இருக்கும். ஓகே, ஃபீமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபீமர் அப்படின்னா நம்மளுடைய காலில் தொடை பகுதியில் இருக்கக்கூடிய போன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமருக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் மிக நீளமான, ஓகே லாங்கஸ்ட் அப்படின்னா மிக நீளமான போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீளமான மற்றும் கடினமான போன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமர் தாங்க. நம்மளுடைய தொடை எலும்பு தான், நம்மளுடைய தொடை பகுதியில் தை பகுதியில் வந்து காணப்படுகிறக்கூடிய அந்த எலும்பு தான் ஃபீமர்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு தான் நம்ம உடல்லே மிக நீளமான மற்றும் மிக கடினமான எலும்பாகும். அடுத்தது பட்டேலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க மூட்டெலும்புன்னு சொல்லுவாங்க, நீ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீ கேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டேலாக்கு இன்னொரு நேம் இருக்குங்க, இதை எழுதி வச்சுக்கோங்க. பட்டேலாக்கு இன்னும் செஸ்மாய்டு போன் அப்படின்னு சொல்லுவாங்க, செஸ்மாய்டு போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுடைய முட்டி நீ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கேப் அப்படின்னா நம்மளுடைய மூட்டெலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பட்டேலா. ஒரு காலில் 1, இன்னொரு காலில் 2 சேர்த்தினா 2 + 2 1 + 1 2 இருக்கும். அடுத்தது நம்மளுடைய முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, முழங்கால்னு சொல்லுவாங்க. முழங்கை எப்படி இருக்குமோ அதே போல் முழங்கால் இருக்குது பார்த்தீங்களா, முழங்கையில் எப்படி 2 எலும்பு இருந்ததோ அதே போல் முழங்காலையும் 2 எலும்பு இருக்கும். ஒன்று வந்து ஃபைபுலா, இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைபியா. இந்த டைபியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கட்டவரல் சைடில் வரும். ஓகே, நம்மளுடைய கட்டவரல் இருக்கக்கூடிய சைடில் வரக்கூடிய எலும்பு என்ன பார்த்தீங்கன்னா டைபியாங்க. தம்பு இருக்கக்கூடிய சைடில், தம்பு ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய எலும்பு வந்து டைபியா. அதே போல் நம்மளுடைய சுண்டி விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃபிங்கர் இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய எலும்பு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபுலாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைபியா இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெயிட் பியரிங் போனுங்க. வெயிட் பியரிங் போன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டைபியாவை வந்து சொல்லுவீங்க. டைபியா அப்படின்னா வெயிட் பியரிங் அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் போய்ட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து டெட் லிஃப்ட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, இல்லைனா ஸ்குவாட் வந்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்குவாட் புஷ் பண்ணும்போது உட்காந்து ஏந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போது உங்களோட பாடியோட ஃபுல் வெயிட்டும் வந்து எங்கே அக்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைபியாவில் தாங்க வந்து அக்சஸ் ஆகும். இது எந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டை விரல் இருக்கக்கூடிய சைடில் தான் இந்த டைபியா வந்து இருக்கும். இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்கக்கூடிய சைடில் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபுலா வந்து வரும். அதே போல் நம்மளுடைய கால் மணிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கை மணிக்கட்டு வந்து கார்பல்னு படித்தோமா, இங்கே வந்து கால் மணிக்கட்டு வந்து டார்சல். மொத்தமாக அதோட கவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 7 டார்சல் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டார்சல் இருந்துச்சு, 8 டார்சல் வந்து 8 கார்பல் வந்து இருந்துச்சு. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 டார்சல் தான் இருக்குது.
ஓகேவா. 7 டார்சல் வந்து இருக்கும். 1 2 3 4 5 6 7 டார்சல் வந்து இருக்கும். அதே போல் நம்மளுடைய பாதம் இருக்குது பார்த்தீங்களா, விரலையும் மணிக்கட்டையும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மெட்டாடார்சல், அங்கே வந்து மெட்டாகார்பல்னு படித்தோம், இங்கே மெட்டாடார்சல். மொத்தமாக 5 + 5 10 இருக்கும். அதே போல் ஃப்ளாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 14 + 14 மொத்தமாக 28 எலும்புகள் வந்து இருக்குங்க. ஓகேவா. ஸோ கிளியராக படித்தாச்சு, எல்லாமே கிளியராக நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இருக்கிறத எல்லா போனுமே நம்ம படித்தாச்சு. ஸ்கெலிட்டல் சிஸ்டமை எப்படி 206 போனை, 80 போன் ஆக்சியல் ஸ்கெலிட்டன், 126 போன் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் படிக்கிறோம். இந்த 80 போனில் 29 ஸ்கல் போன் வந்து இருக்கும். ஸ்கல்லில் இருக்கக்கூடிய 29 போன் படித்தோம். அடுத்தது வெர்டிப்ரல் காலமில் இருக்கக்கூடிய 26 போனை படித்தோம். அடுத்தது ரிப்கேஜில் இருக்கக்கூடிய 24 போனை படித்தோம். அடுத்தது ஸ்டெர்னம் மார்பு எலும்பு வந்து நம்ம 1 படித்தோம். இந்த ஸ்கல்லுலேயுமே நம்ம என்ன படித்தோம், கிரானியல் போன் வந்து 8 படித்தோம். ஃபேஷியல் போன் வந்து 14 படித்தோம். காதில் இருக்கக்கூடிய போன் வந்து 6 படித்தோம். அடுத்தது ஹையட் போன், நம்ம நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யூ ஷேப் போன் வந்து 1 படித்தோம். வெர்டிப்ரல் காலமில் வந்து அது நம்ம பேர்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ரிப்கேஜில் வந்து ட்ரூ ரிப்பு, ஃபால்ஸ் ரிப்பு, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்லாம் நம்ம படித்தோம். ஸ்டெர்னம் வந்து 1 தான். அதே போல் இந்த வெர்டிப்ரல் காலம் வந்து செர்விக்கல், தோராயிக்கல், லம்பரு, ஓகேவா, காக்கெக்ஸு, சாக்ரம் இதெல்லாம் நம்ம படித்தோம். அதே போல் இந்த 126 போனில் பெல்விக் கிரிடலில் 4 போன் படித்தோம். பெக்டோரல் கிரிடில் வந்து 4 போன் படித்தோம். பெல்விக் கிரிடில் வந்து 2 போன் படித்தோம். அப்பர் லிம்பில் வந்து 60 எலும்பும், லோயர் லிம்பில் வந்து 60 எலும்பும் நம்ம படித்தோம். மொத்தமாக 206 எலும்புகளை நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சாச்சு. ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நிறைய பேர் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே கொரியர் மூலமாக இந்த புக்கை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.